அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம ஏசப்பா அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து அவங்க ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க பாருங்க. நம்ம ஏசப்பா அதிகாலையிலே எழுந்து செபிக்கிற ஒரு வழக்கம் உடையவரா இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவ பிள்ளைங்க, நீங்க தேவனை அறிந்த பிள்ளைங்க, காலையில் எழுந்தரித்து நீங்கள் செபிக்கிறவர்களாய் மாறணும். உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை பார்க்கணும், பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கணும், உங்க பிள்ளைங்க மேலான நிலைக்கு வரணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க அதிகாலையில் எழுந்து செபிக்கிற வழக்கம் உடையவர்களாய் மாறணும். இந்த 2026ல நீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளாக வரணும். அதிகாலையில் நீங்க எழுந்திருத்து செபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். உலக பிரகாரமா ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்களேன். 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்திருப்பவன் மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 மணிக்கு எழுந்திருப்பவன் யார் என்று சொல்ல மாட்டாது, வேறு விதமா வரும், அதை சொல்லல. நீங்க குறைந்தபட்சம் ஒரு 4-5 மணிக்காவது எழுந்திருச்சு நீங்க செபிக்கிறவர்களாய் மாறணும். அப்படி நீங்க செபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகள் நடக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை பார்ப்பீங்க, எண்ணி முடியாத அதிசயத்தை பார்ப்பீங்க. தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு உறுதி எடுக்கணும். நான் அதிகாலையில் எழுந்து இருட்டோட எழுந்து நான் செபிக்கிறவனாய் மாறுவேன், செபிக்கிறவளாய் மாறுவேன் என்று இந்த 2026ல நீங்க ஒரு வாக்குறுதி எடுங்க. நம்ம தகப்பன் இயேசு அவங்க காலையில் அதிகாலையில் இருட்டோட எழுந்திரித்து செபிக்கிற வழக்கத்தை உடையவராய் இருந்தார். நீங்களும் செபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மேலான காரியங்களை பார்க்க முடியும், உயர்வான காரியங்களை பார்க்க முடியும், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.